வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அதிமுக எடப்பாடி பிரிவு பல விஷயங்கள்ல இன்னைக்கு சலசலத்து போய்விட்டன அப்படிங்கிறதான் பகிரங்கமான உண்மை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்வதற்காக பல குழுக்கள், விளம்பர குழு, அப்புறம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொள்கை நிலைப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா தேர்தல் அறிக்கை, அதுக்குன்னு ஒரு குழு மக்கள்கிட்ட கருத்து கேட்பதற்காக அமைக்கப்பட்டாச்சு. அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு கூட்டணி உடன்பாடுக்கு ஒரு குழு அமைச்சாச்சு. அந்த குழு என்ன பண்ணிருக்காங்க, முதல் கூட்டத்தை கூட்டி முடிச்சிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகத்துல. கடை விரிச்சு உட்கார்ற வேலைதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அரசியல்னா என்ன, வியாபாரம்னா எல்லாம் ஒண்ணுதான். கடை விரிச்சு பொட்டி கடை திறந்து உட்காரோம், மளிகை கடை திறந்து உட்காரோம். யார் ஆளுமே இல்லைன்னா சரக்கு எப்படி விற்கும்? சரக்கு முறுக்கா, செட்டியார் முறுக்கா? சரக்கு தான் முறுக்கு. என்ன செட்டியார் முறுக்கா இருந்தாலும் சரி வியாபாரமாக. அதனால எடப்பாடியா அதிமுகவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்தாச்சு. அதன் அடிப்படையில திறந்து வச்சு உட்கார்ந்துருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு மாசு இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. எடப்பாடிக்கு கிடையாது. 4 வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு. மற்றபடி அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய மாசுலாம் சொல்ல முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அந்த தொகுதி பங்கீடு அந்த குழுவை நோக்கி யாருமே வரலையா. கூட்டணி இந்த மாதிரி எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, அத்தனை சீட்டு கொடுங்க அப்படி எதிர்பார்த்து கடை விரிச்சு உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. எடப்பாடி வச்சு வரல, அதிமுக வச்சு வரல. ஏன்னா அதிமுக செதைஞ்சு போய் கிடக்குங்க, நாளா உடைஞ்சு போய் கிடக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, மற்றபடி எடப்பாடி நாளா உடைச்சு கிடக்கு. அப்படிங்கும் போது எவ்வாறு நம்ப முடியும்? ஒரு சாதாரண ஒரு கட்சி நிலைப்பாட்டோட இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு சூழல அதிமுக இருந்துட்டு இருக்கு. அது எடப்பாடிக்கு தெரியல. அவர் பணத்தின் விளைவாக பல மாநாடுகளை போட்டு இன்னைக்கு தொண்டர்களை கையில வச்சிருக்காரு. பட் கூட்டணி அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தை அவர் நோக்கி வரக்கூடிய கட்சிகள் பார்ப்பாங்களா இல்லையா, எப்படி ஜெயிக்க அப்படின்னு. பாஜகவை கழட்டி விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இன்னைக்கு வேண்டு வந்துகிட்டு இருக்கு, அதை பின்னால பார்க்கலாம். மற்றபடி தொகுதி பங்கீடு அப்படிங்கும் போதுல இவரோட சேர்ந்தால் எந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது பல கட்சிகள் பார்ப்பாங்க. கொடுக்க போற ஒரு சீட்டு தான், 20 மொத்தம் 40 சீட்ல ஆல்ரெடி இவங்க 20 சீட்ல அதை அறிவிச்சிட்டாங்க. 20 சீட்டு அதிமுக, பேலன்ஸ் 20 சீட்டு எந்த கட்சி வந்தாலும் ஆளுக்கு 1 2 பிரிச்சு கொடுத்துருவோம், பார்ப்போம் அப்படின்னு ஒரு கடையை வச்சு உட்காந்துருக்காங்க. யாருமே வரல. ஆமா, ஒரு கட்சி கூட வரல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுதுல, அதிமுக எடப்பாடியோடு கூட்டணி சேர்ந்தா நாம வெற்றி அடைவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு பல கட்சிகளுக்குள்ள. அதோட 2வது யாரு பிரதம வேட்பாளர் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. மக்கள்கிட்ட போறவங்க, இது நாங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி வீடியோவை போட்டோம். யார் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தா எடப்பாடி முதலமைச்சர், அதுல மாற்று கருத்து இல்லை. யார் உங்களுடைய பிரதம வேட்பாளர் கேட்பாங்களே. அப்ப இவங்க அதிமுக எடப்பாடி பிரிவு யார சொல்லுவாங்க? பாஜக மோடியை சொல்லிடுவாங்க. திமுக இந்திய கூட்டணி வெற்றி பெற செய்யுங்க, அதுல நாங்க பிரதமரை தேர்ந்தெடுக்க சொல்லிடுவாங்க. அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடிய சமயத்தை கூட்டணிக்காக எப்படி பல கட்சிகள் சேரும்? அவங்களுக்குள்ளே பல இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அதில் வெளிப்பாடா எடப்பாடி நெருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலும் இன்னைக்கு உருவாகிருச்சு அப்படிங்கிறது இன்னொரு பகிரங்கமான ஒரு தகவல். அதாவது கொங்கு நாட்டுல அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங், அதில் மாற்ற கருத்து இல்லை. திமுக கொஞ்சம் வீக்கு. அதன் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதர், நீதித்துறையை சேர்ந்தவர். அவர் தான் எடப்பாடிக்கு பாஜகவுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர். தெரிந்த நபர் தான், பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட பாஜக முறையிட்டாங்க. ஆமா, இந்த மாதிரிலாம் எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சுத்தப்படாதுங்க, பிப்ரவரிக்குள்ள எங்களுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். ஒரே வார்த்தை, பிப்ரவரிக்குள்ள முடிவு தெரிஞ்சாகணும்.
அதாவது வந்து 4ஆக பிரிந்திருக்கக்கூடிய 4 பேர் ஒன்னா சேர்ந்துடணும். 1. 2வது வந்து எங்களோட கூட்டணி வந்துடணும் அப்படின்னு அமித்ஷாவே வந்து டைரக்டா சொல்லிட்டார். அமித்ஷாவுடைய செயலாளர்கள்லாம் வந்து இந்த பெரிய கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாமனிதர்கிட்ட வந்து தொடர்பில் இருப்பதாக இன்னொரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டாராம். 2 அசைன்மெண்ட் பிப்ரவரிக்குள்ள முடிவு தெரிஞ்சாகணும் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கொங்கு நாட்டு மாமனிதர்கிட்ட வந்து பாஜக கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க. ஆமா, 1 கூட்டணி பாஜகவோட கூட்டணி வந்துடணும். 1. 2 அசைன்மெண்ட் இது அதெல்லாம் 2மே வேணும். பாஜகவோட கூட்டணி அடுத்து வந்து ஒன்றாக இணைஞ்சிடணும். இல்ல அப்படின்னு நாங்க எங்களுக்கு உண்டான வேலையை நாங்க காட்டுவோம் அப்படின்னு இன்னைக்கு பாஜக வந்து காலரை நிறுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு உண்டான பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அந்த மாமனிதர் மூலமா. அதாவது வந்து முதல்ல வந்து என்னங்கிற ஒப்புதலுக்கு வர்றது ஒன்றும் பெருசு விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு எடப்பாடி சொல்லியிருக்கிறாராம், இன்னும் பெருசு விஷயம் கிடையாது. மோடியை வந்து வருங்கால 3ஆவதாக பிரதமரை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க, அது மாற்று கருத்து. ஆனா ஓபிஎஸ் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதுக்கு அவர் ஒத்துக்கல. ஓபிஎஸ் ஏன்னா ஓபிஎஸ் ஆல்ரெடி இங்க திருச்சி வந்தப்ப மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு மோடி கையில. ஆமா, சிரிச்சு பேசிட்டாங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கியாச்சு. வரவேற்பு வழி அனுப்புறதுக்கும் ஓபிஎஸ் கலந்துக்கிட்டாரு. அப்புறம் போன் அடிச்சு கூப்பிடுறதா பாக்கி. இடையில வந்த வகையில் அவரு மோடியோட கலந்துக்கிட்டார். இப்ப சமீபத்துல வந்த ஒரு ஆன்மீக ஒரு சுற்றுலா மாதிரி வந்தார் ராமர் கோவில் திறப்புக்கு முன்னால. அதுல யாரையும் சந்திக்க மாட்டேன்னு அவர் போயிட்டாரு. மற்றபடி வந்து ஓபிஎஸ் மிகப்பெரிய பட்டியலை கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டார். அது வெளிப்பாடு வந்து அந்த கொங்கு மண்டல மாமனிதர் வந்து பேசிட்டு இருக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா ஒரே வார்த்தை. அதாவது வந்து சிவில் சூட் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒண்ணு இருக்கு. சிவில் சூட் உச்ச நீதிமன்றத்துல அந்த ஜனவரி 19 சொல்லிட்டாங்க. மற்றபடி உள்கட்சி விவகாரத்தால் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சமயத்தை சிவில் சூட் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்க என்ன முடிவு சொல்றாங்க நீ ஏத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் கண்ணை காட்டினாங்கன்னா பாஜக வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிச்சுக்குவாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆக முடியாது, நீக்கப்படுவார். தேர்தல் ஆணையம் முதலே சொல்லிட்டாங்க என்ன வேணாலும் ஆடுங்க, கடைசியில வந்து நீதிமன்றத்தின் முடிவு தான் சரியா இருக்கும். அதான் இப்ப சிவில் சூட்டு இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த கீழமை நீதிமன்றம் கான்செப்ட்ல ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுக்கு பாஜக கண்ணை காட்டினாங்கன்னா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எடப்பாடி தானாகவே நீக்கப்பட்டு விடுவார். அது எடுத்து பல வழக்குகள் இருக்கு, அதையும் பார்த்துங்க அப்படின்ட்டார் அந்த பெரிய மாமனிதர். அதை கொடுத்துட்டாங்க ஓபிஎஸ் சொன்ன மாதிரி. பல வழக்குகள் இருக்கு, அதையும் நாங்க தூசி தட்ட ஆரம்பிச்சோம்னா அப்படி எல்லாரும் ஒண்ணும் பையனா உள்ள போக வேண்டியதான். அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரி 6,500 பேருக்கு கையெழுத்து போடல. இன்னைக்கு திமுக அதை எதிர்பார்த்துட்டு இருக்கு, அண்ணாமலை அதை எதிர்பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் உள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் அதை வந்து பகிரங்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஓபிஎஸ் வந்து ஏதாவது வரையில ஏத்துக்கணும், இல்லையா ரெட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படும் அப்படின்ட்டாங்க. அதையும் சொல்லியிருக்காரு. அதாவது ரெட்டை இலை சின்னம் அப்படிங்கிறதா வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு வந்து எங்க கிராமத்துல வந்தீங்கன்னா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்பக்கூடிய பல மக்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படிலாம் இருக்கிறாங்க. அப்ப ரெட்டை இலை முடக்கப்பட்டால் முடிஞ்சு போச்சு. ரெட்டை இலை தான் எம்ஜிஆர் ரெட்டை இலை முடக்கப்பட்டாச்சுன்னா அப்புறம் ஓட்டு எங்கேயுமே வராது, மாற்று கருத்தே கிடையாது. அதையும் சொல்லியிருக்கிறார், இரட்டை இலை முடக்கப்படும், அதையும் பார்த்துங்க. எப்படி இருந்தாலும் சரி பாஜக சொல்றது நீங்க கேட்டே ஆகணும். கேட்டுட்டீங்கன்னா 20க்கு 20 வச்சுக்கலாம். 20 நீங்க போயிடுங்க, 20 நாங்க இங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அதுல வந்து தேமுதிக பாமக ஓபிஎஸ் அப்படியே ஒண்ணு பிரிச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துக்குவோம். மற்றபடி வந்து 20ல நீங்க போட்டிக்கிட்டுங்க. அதுல எப்படி நாங்க குறைஞ்சது 10 தொகுதியில நாங்க போட்டிக்குவோம். ஆமா, போட்டி எடுக்கிற சமயத்துல அப்புறம் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குழம்பல்ல விட்டுட்டாரு அந்த பெரிய மனுஷன். யாருன்னா எடப்பாடி. இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம் இன்னைக்கு போயிட்டு. இதுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ எல்லாம் வந்து ஒரு மாநாடு நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால அதுக்கு நன்றி தெரிவிச்சு எஸ்டிபிஐ
அந்த இஸ்லாமிய அமைப்பு வந்து எடப்பாடி நோக்கி வந்து சால்வை போத்தி மரியாதை செலுத்திருக்காங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரிலாம் ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய சமயத்துல சிறுபான்மை ஓட்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சுல்ல. எடப்பாடி கிளப்பி விட்டாரு, சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அதுதான் பாஜக கழட்டி விட்டது. இப்ப நெருக்கக்கூடிய சமயத்திற்கு படிச்சுன்னா பாஜக ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஆமா, எடப்பாடி ரெட்டையில சின்னமே கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுவோம். பல வழக்குகள் இருக்கு, அதையும் பார்த்துக்கிடுங்க. சிவில் சூட் வழக்கு மெயின், அதையும் பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அந்த மாமனிதர் மூலமாக பாஜக மிரட்டி கொண்டிருக்கு எடப்பாடி அப்படிங்கிறத இன்னைக்கு பகிரங்கமான ஒரு வைரலான ஒரு தகவலா இன்னைக்கு போயிட்டு எப்படியோங்க கட்டாயமா வந்து ஏன்னா கடை விரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கேயும் எதிர்கட்சி இது ஒரு கூட்டணிக்கு வந்து எந்த கட்சியும் வரல. மற்றபடி வந்து எம்பி தேர்தல் நிற்கக்கூடிய அளவுக்கு எந்த அதிமுக பிரமுகரும் தயாராகவும் இல்லை. கோடி கோடியா செலவு போகணும். முதலாம் ஜெயலலிதா இருந்தப்ப எம்ஜிஆர் இருந்தப்ப எல்லாம் பெட்டி கொடுத்துருவாங்க. எடப்பாடி சொல்லிட்டாரு, நான் 5 பைசா செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், காசுலாம் தர மாட்டேன், அவங்கவுங்க தான் பார்த்து போட்டுக்கணும். அதனால பின்வாங்குறாங்க. பெரிய பெரிய முதலையா பார்த்து பிடிங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனா பார்த்து பிடிங்க, அவங்க நிக்க வச்சு வை. அவங்களுக்கு முகம் எப்படி தெரியும்? அவங்களாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க. அப்ப அதிமுக பாஜகவோட கூட்டணி சேராத நிலையில் தனித்து போட்டியிட்டால், அவரோட கூட்டணியில பிற கட்சிகளை ஏதோ 1-2 வரதை தனித்து போட்டிட்டாங்கன்னா கட்டாயமாக மாபெரும் தோல்வி அடையும் என்பது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. ஆமா, எடப்பாடி என்ன செய்ய போறாங்கிறது பிறகுதான் தெரியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.